தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கரங்களை கட்டி வார்த்தையை நாம் வரவேற்போம். கடந்த வாரம் முழுவதும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் அமர்ந்திருக்கும் பொழுது எனக்குள்ளே வந்த ஒரு சந்தேகம், எனக்குள்ளே வந்த ஒரு குழப்பம், இவைகளுக்கு ஆண்டவர் எனக்கு சில காரியங்களில் சில வார்த்தைகளில் இருந்து எனக்கு ஆண்டவர் பதில் கொடுத்தார். அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஆள் பாருங்க, வியாதியோடு இருக்கிறார். நாம் அவருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுகிறோம். அவர் உடனே சுகமாக்கப்பட்டு, ஒருவேளை அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வாரானால் உடனே சுகமாக்கப்பட்டு எங்க வர்றாரு? ஆலயத்துக்கு வருகிறார். தீராத வியாதி, ஹாஸ்பிட்டலில் போய் சுகமாக்கப்பட முடியல. இப்ப இயேசுவை நம்பி வந்த உடனே அவருக்கு என்ன கிடைக்குது? சத்தமா சொல்லுங்க, சுகம் கிடைக்குது. அப்படிதான் நம்மள ஒரு சில இடத்துக்கு வந்திருப்போம். நான் அப்படிதான் இந்த இடத்துக்கு வந்தேன். ஆஸ்துமா அப்படிங்கிற ஒரு கொடிய நோய் என்னையும் என் குடும்பத்தையும் ஆட்டி படைச்சு, வழியே இல்லை, சாகிறத தவிர இனி வாழ்க்கையில ஒரு தீர்வும் இல்லை அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு அறிவிப்பு ஒரு புஸ்தகத்தின் வழியாக எனக்கு வந்தது. இயேசுவை நம்பினேன். இயேசு என்னை அந்த வியாதியிலிருந்து சுகமாக்கினார். இன்றைய வரைக்கும் அந்த வியாதி எனக்கு இல்லை. அல்லேலூயா. என் தாயாரை கர்த்தர் சுகமாக்கினார். அல்லேலூயா. என் மூலமாக அநேகர் என்ன செய்யப்பட்டு இருக்காங்க, இப்போ சுகமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் ஒரு சில நேரத்தில் சுகமாக்கப்பட்டு ஆலயத்துக்குள்ளே நாம் வந்திருப்போம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில பொருளாதார பிரச்சனைகள் இருந்திருக்கும். கடன்ல ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க. விடிவு தெரியாம வாழ்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு சுவிசேஷம் கடந்து போகும்போது இயேசு நம்பி வந்தா கடனெல்லாம் கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா அப்படின்னு வரும்போது, நம்பி வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் பொருளாதாரத்துல என்ன செய்திருக்கிறார்? மாற்றத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அவர்கள் அப்படி வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையார் சபைகளிலே இன்றைக்கு உலகம் எங்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில குடும்பங்களிலே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருப்பார்கள். மாமியார் மருமகள் பிரச்சனை இருக்கும், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும், தீராத சண்டையாக இருந்து கொண்டிருக்கும். அப்படிப்பட்டவர்களுக்கு யாராவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருப்பார்கள். அவர்கள் எங்களுக்கு சமாதானம் வேணும், எங்களுக்கு ஒரு நிம்மதி வேணும், எங்களுக்கு ஒரு ஆறுதல் வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த ஏதோ ஒரு ஆலயத்துக்கு அவர்கள் போயிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடந்ததுக்கு பிறகு இயேசுதான் மெய்யான தெய்வம் என்று சொல்லி அறிந்து அந்த தெய்வத்தை இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென். இப்படிதான் ஏதாவது ஒரு வகையில நாம இந்த ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம். ஒரு சிலர் மாத்திரம் எங்க அப்பா ரட்சிக்கப்பட்டிருந்தாருங்க, எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க, அவங்க மூலமா நான் அப்படியே ஆண்டவரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் பேர். ஆனா ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒன்றை பெற்றுக் கொண்டதன் நிமித்தம் ஆண்டவரிடத்துல வந்தவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆமா தானே? அப்படி நான் ஆண்டவரிடத்துல நன்மையை பெற்றுக் கொண்டதினால நான் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், தேவனை சேவிக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் அல்லேலூயா சொல்லலாமா? நான் பிறந்ததில் இருந்து கிறிஸ்தவனா இருப்பதினால் ஆலயத்துக்கு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்க. அதுவும் இருக்கு கொஞ்சம் பேர். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவரை இயேசுவை நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? மெய்யான தெய்வமாக அறிந்திருக்கிறீர்கள், ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இப்ப என்ன பிரச்சனைன்னா, எதில் இருந்து விடுதலை ஆக முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்களோ அதுல இருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்து சபைக்குள்ளே கொண்டு வந்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாய் ஆண்டவருடைய ஊழியத்தையெல்லாம் செய்கிற சூழ்நிலைக்குள்ளே கடந்து வரும்போது
சில வருடங்கள் அல்லது பல வருடங்களுக்கு பிறகு இந்த சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் சந்திக்கிற பிரச்சனை, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, குடும்ப வாழ்வின் ரீதியாக சந்திக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் பழசை விட இப்போ அதிகமா இருக்கிறத மாதிரி நான் ஃபீல் பண்றேன். நீங்க எப்படின்னு எனக்கு தெரியல. என் கருத்துக்கு ஒத்து வரவங்க எத்தனை பேருக்கு தெரியல. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால பெரிய பிரச்சனை இருந்தது உண்மை, கஷ்டத்துல இருந்தது உண்மை, வியாதியில் இருந்தது உண்மை, பொருளாதார சிக்கல் இருந்தது உண்மை, குடும்பத்துல சண்டை இருந்தது உண்மை. ஆனா அது எல்லாம் ஏசப்பா சரி பண்ணி என்ன ஆண்டவருடைய பிள்ளையா மாத்தினாரு. நான் நல்லா தான் இருந்தேன், நல்லா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். ஆனா இப்போ என் வாழ்க்கைய பார்த்தா ஒண்ணு வியாதியில நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்சம் பேர் போராடிட்டு இருக்கோம், சில பொருளாதார பிரச்சனையில போராடிட்டு இருக்காங்க, சில குடும்ப சமாதானம் இல்லாம போராடிட்டு இருக்காங்க. கணவன் மனைவிக்கு ஒத்துமை இல்லை, மாமனார் மாமியாருக்கு, மருமகளுக்கு, நாத்தனாருக்கு, கொழுந்தனாருக்கு, இப்படி குடும்பங்களுக்குள்ள என்ன உண்டாகிட்டு இருக்குதுங்க பிரச்சனை. வேலை செய்கிற இடங்களில் பிரச்சனை, பக்கத்து வீடுகளில் பிரச்சனை. இப்படி நான் என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், பிரச்சனைய சந்திச்சுட்டு இருக்கேன். இதுக்கு தீர்வே இல்லை. ஏன் என் வாழ்க்கையில் இவைகள் எல்லாம் நடக்குது? ஏன் நடக்குது? நானும் ஜெபிக்கிறேன், நானும் உபவாசிக்கிறேன், நானும் சர்ச்சுக்கு ஒழுங்கா போறேன், நான் நல்லா ஆராதிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன். ஆனா என்னால இந்த உபத்திரவத்தையும், இந்த கஷ்டத்தையும், இந்த மன வேதனையையும் என்னால தாங்க முடியலன்னு சொல்லி சொல்லுகிற விசுவாசிகளுடைய எண்ணிக்கை சபையில அதிகமாக இருக்கிறதை போல நான் உணர்கிறேன். அப்படி யாராவது இருக்கீங்கன்னா கைகள்லாம் உயர்த்த வேண்டாம், சத்தமா அல்லேலூயா மட்டும் சொல்லுங்களே பார்க்கலாம். யாருமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கீங்களோ? நான் கேட்டது புரிஞ்சுச்சா புரியல எனக்கு தெரியல. அப்புறம் ஏன் அமைதியா இருக்கீங்க? என் நிலைமை இப்ப இன்னைக்கு பொருளாதாரத்திலேயோ அல்லது சரீரத்திலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ சிக்கல்ல நான் இருக்கேன், வெளியே வர முடியல, தடுமாறுறேன், போராடுறேன். உங்களுக்கு தீர்வுக்காக தான் இந்த வார்த்தையை நான் பேசுறேன். நான் போராடிக்கிட்டு இருக்கேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், காரணம் எனக்கு தெரியல, ஆனா நான் போராடுறேன், நான் வேதனைப்படுறேன். ஒரு பக்கம் கர்த்தர் கூட இருக்கிறேன்னு சந்தோஷப்படுறேன், ரட்சிப்பு என் மேல இருக்கிற சந்தோஷப்படுறேன். ஆனா என்னை தாக்குகிற பிரச்சனைகளினால தீர்வு இல்லாதபடினால பிரச்சனை வரும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் அது மாத்தவே முடியாது. ஏசப்பா கிட்ட வந்துட்டா பிரச்சனையே இல்லை அப்படின்னு என்ன செஞ்சிட முடியாது, சொல்லிட முடியாது. பிரச்சனை உண்டு, ஆனா பிரச்சனையிலிருந்து என்னால என்ன பண்ண முடியல, வெளியில வர முடியல, கஷ்டப்படுறேன் அப்படிங்கிறவங்க இருப்பீங்கன்னா அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். பாருங்க, சத்தம் அதிகமா. மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறேன், மருந்து குடிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி ஏதோ ஒண்ணு நம்முடைய வாழ்க்கையில என்ன செஞ்சுட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன காரணம்? இதெல்லாம் இல்லாத ஒரு சபையா நம்ம சபையை மாற்றணுங்கிறது என்னுடைய ஆசை. அல்லேலூயா. உலகத்துல பழமொழி சொல்லுவாங்க, மூக்கு இருந்தா சாலின்னு இருக்கத்தான் செய்யும். அப்போ உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதி தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன வியாதியா இருந்தாலும் சரி, அது யாருக்கிட்ட இருந்து வர்றதில்லை, தேவனிடத்திலிருந்து வருவது இல்லை. வியாதிக்கு மூல காரணம் பிசாசு. நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனா உள்ள வியாதி வந்தா அதுக்கு யாரு காரணம்? பிசாசு. வேதத்துல எந்த இடத்திலுமே கடவுள் வியாதியை கொடுக்கல.
ஆனா சில நேரங்கள்ல அந்த வியாதிப்படுவதற்கு, யோபு வியாதிப்படுவதற்கு, சாத்தானுடைய வாழ்க்கையில வியாதி கொண்டு வருவதற்கு தேவன், அவ்வளவுதானே ஒழிய வியாதி தேவன் கொடுக்கல. யாருக்கு வந்துச்சு? யோபு செல்வசீமானாய் வாழ்ந்தான். ஒரே நல்ல செல்வம் என்ன ஆயிடுச்சுங்க? போயிடுச்சு. அது யாரு செஞ்சா? ஆண்டவரா? யாரு செஞ்சா? அப்ப வறுமை, கடன் யாருடையது? நீ தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க, வருத்தப்பட்டுக்காதீங்க. நீங்க யாராவது கடன் பட்டிருந்தீங்கன்னா அது யாருடைய தந்திரம்? பிசாசுடைய தந்திரம். எனக்கு சம்பளம் வருது, நான் இஎம்ஐ போட்டு செல்போன் வாங்குறேன் அப்படின்னு நினைச்சா கூட அங்க நீங்க என்னவா இருக்கீங்க? இப்போ கடங்காரியா இருக்கிறீங்க. கடங்காரனா இருக்கிறோம். நம்ம சாதாரணமா என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? இஎம்ஐ கட்டணும். ஆனா அது என்னங்க? கடன். அது ஒரு அடிமைத்தனம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு வேற சொல்லுது. ஆனா இன்னைக்கு சிலர் பேசுவாங்க, என்ன கடன் வாங்கிட்டா உனக்கு என்ன அடிமையா? நீங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட முடியுமா? இருந்தாதான் கொடுப்பேன். நான் ஒருத்தங்கிட்ட அப்பதான் ஆரம்ப காலங்கள்ல ஒரு விசுவாசியை நம்பி நாங்க ஒரு வண்டி போட்டோம். அவன் போய் ஒரு லேடி வீட்டில் போய் படுத்திக்கிட்டான். அந்த வண்டி ஒவ்வொரு ஓடிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. கடைசியில் கடன். குடுறா, பணத்தையாவது தயவு செஞ்சு குடு அப்படின்னு அவன் சொல்றான். உசுர வேண்டாம், எடுத்துக்கங்க. அது ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குது. நான் உசுர எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டோம்? அதை வச்சு ஏதாவது டெவலப் பண்ண முடியும்னா கூட உயர் பண்ணிட்டு வந்திருக்கலாம். அதை உசுர எடுத்தா நான் ஜெயிலுக்கு தான் போகணும். இப்படி எல்லாம் பேசுற உலகத்துல இருக்கா? ஆனா அந்த அளவுக்கு அவங்களை என்ன பண்ணுதுங்க? வறுமை, கடன் அவர்கள் என்ன பண்ணுது? வாட்டி வகைக்கு. இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல என்னங்க? மாமியார் சரியில்லைங்க, மருமக சரியில்லைங்க, பிள்ளையே சரியில்லைங்க. நான் உன்னை பெத்தம் பாருங்க, நான் அதை மட்டும் பெக்காம இருந்துனா நல்லா இருப்பேங்க. கட்டுனது சரியில்லைங்க. இப்படி 1008 குறைகளை குடும்பத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? சொல்லிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை. ஏன் பிசாசு வர்றாங்க? இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எப்படி பிசாசு உள்ள? ஏன் பிசாசுடைய வேலைன்னு சொல்றீங்க? ரைட், ஓகே. வியாதி பிசாசுடைய, என்ன வியாதியா இருந்தாலும் அது யார் வேலை? பிசாசு. ஏன்னா நான் கண்டுபிடிச்சது என்ன உங்ககிட்ட சொல்றேன். நான் நிறைய என்னுடைய அனுபவங்கள்ல, ஊழிய அனுபவங்கள்ல கண்டுபிடிச்சது நான் சொல்றேன். ஆஸ்துமா, என்னங்க? ஆஸ்துமா நோய். டாக்டருக்கு போனா என்ன சொல்லுவாங்க? இது என்னது? சுவாச குழாய். சுவாச குழாய். இந்த சுவாச குழாயில அலர்ஜி இருக்கு, லங்ஸ்ல அலர்ஜி இருக்கு. அதனால அவங்களால என்ன பண்ண முடியாது? பிரீத் பண்ண முடியாது. அந்த அலர்ஜினால அவங்களுடைய அந்த சுவாச குழாய் சுருங்கி இருக்கு. அதனால அவங்க மூச்சு விடும்போது விசில் விடுற மாதிரி என்ன பண்ணுது? ஒரு சத்தம் வருது. அது மெடிக்கல் ரிப்போர்ட். மெடிக்கல் ரிப்போர்ட். எங்கிட்ட நிறைய ஆஸ்மா பேஷண்ட் ஜோம் பண்ண வந்திருக்கிறாங்க. நான் வந்த வரைக்கும் யாரு மேல எல்லாம் கை வச்சனும் அவங்களுக்கு உள்ள இருந்தெல்லாம் அசுத்த ஆவிகள் புறப்பட்டு போன போது அவர்கள் சுகமானதை என் ஊழியத்துல நான் பார்த்திருக்கேன். அல்லேலூயா. அப்போ மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்றது வேற, வேதத்தின்படி இவர் 2 வாரத்துக்கு ஒரு 10 நாள் இருக்கும்.
ஒரு இந்து பிள்ளை, ரட்சிக்கப்படாத பிள்ளை, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிள்ளை, திடீர்னு அவளுக்கு வயிற்று வலி, முதுகு வலி. நாம பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? கேஸ்ட்ரபிள், இல்லைன்னா அல்சரு, ஏதோ ஒரு காரணத்தை அவங்க டாக்டர்கிட்ட போயிட்டாங்க. அவங்களால என்ன ப்ராப்ளம்னு என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. ஸ்கேன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் எப்படி இருக்குது? நார்மலா இருக்குது. ஆனா வலி என்ன செய்யல, குறையல. ஏன் குறையலன்னு அவங்களால என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. கடைசியா எங்க வராங்க? போன ஞாயிற்றுக்கிழமை இரவு 9 மணிக்கு மேல வந்து அந்த பிள்ளைக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. தலை மேல கைய வச்ச உடனே அது என்ன பண்ணுது? ஆட ஆரம்பிச்சிச்சு. துரத்தி விட்ட உடனே வயிற்று வலி தெரியா போச்சு, நெஞ்சு வலி தெரியா போச்சு. என்ன புரியுது உங்களுக்கு இப்போ? மருத்துவ அறிவு வேற, வேத அறிவு வேற, ஆவிக்குரிய அனுபவம் டோட்டலி வேற. குறைஞ்சது என்கிட்ட ஒரு மனநல பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 பேரும் நினைக்கிறேன், இது வரைக்கும் 5 பேர் வந்திருக்கிறாங்க. அதுல 3 பேர் சுகமாயிட்டாங்க. ஒரு அம்மாவுக்கு பொறுமையா இருக்க முடியல, 2-3 வாரத்துக்கு முன்னால வந்தாங்க. அவங்க தங்கி இருந்து ஜபிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ண முடியல, சூழ்நிலை அமையல. சரி கவனிங்க. இப்போ அப்படிப்பட்ட ஆட்களுக்கு அவங்க சொல்ற மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னா, பிரெயின்ல கெமிக்கல் இன்பேலன்ஸ். நிறைய கெமிக்கல் இருக்கு மூளைக்குள்ள, வேணும்னா ஓட்ட போட்டு எடுத்துக்கணும். அந்த கெமிக்கல் இன்பேலன்ஸ் ஆகும்போது அவங்க என்ன ஆயிடுறாங்க, மனதளவுல பாதிக்கப்படுறாங்க. ஆகவே அவங்களுக்கு பலவிதமான மனநோய்கள், பயம், அல்லது யாரோ பேசுற மாதிரி, யாரோ கூப்பிடுற மாதிரி, யாரோ பின்தொடர்ந்து வர்ற மாதிரி, அல்லது யாரோ கொலை செய்ய வர்ற மாதிரி பலவிதமான அலக்களிப்புகள் அவங்களுடைய மனதில் என்ன செய்யுங்க, உருவாக்குறது. சத்தம் கேட்கிறது. எலிசபெத்னு ஒரு அம்மா கரூர்ல இருந்தாங்க. அவங்க என்னையும் அவங்களுக்கு பார்த்ததில்லை, நானும் அவங்கள பார்த்ததில்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் காதுல என்ன பண்ணிட்டே இருக்குங்க, திடீர்னு வந்து ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கும். அவங்க போன் பண்ணி எங்கிட்ட, ஐயா நீங்க ஒரு ஊழியக்காரன் கேள்விப்பட்டேன், ஜெபிங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே இங்க போன்ல ஜெபிக்கும் போது அங்க என்ன பண்ணுதுங்க, அலக்களிக்கு ஆடு. என்ன நோய்? மனநோய். இது ஒருத்தருக்கு இல்ல, நான் ஜெபித்த 5 பேருக்குமே அந்த மனநோய் என்ன பண்ணிருக்குதுங்க, அலக்களிச்சு வெளியே போயிருக்கு. இல்லையா? பாருங்க, மெடிக்கல் ரீதியா நம்ம சில வியாதிகளை இதனாலதான் வருதுன்னு சொன்னாலும் அந்த வியாதிகளுக்கு பின்னணி யாரு? சத்தமா சொல்லுங்கள, பிசாஸ். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப தயவு செஞ்சு, சார் நம்ம மெடிக்கலுக்கு போக கூடாதா, ட்ரீட்மெண்ட் எடுக்க கூடாதா அப்படின்னா, தயவு செஞ்சு பிசாசுடைய பிடியிலிருந்து வெளியே வர்ற வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பே இல்லை. ஆனா பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டா ட்ரீட்மெண்டே உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம கர்த்தர் மாற்றி விடுவார். அல்லேலூயா. அப்போ வியாதிகளுக்கு மாத்திரம் பிசாசு காரணம் அல்ல. நம்முடைய பற்றாக்குறை, தேவையில்லாத செலவுகள், குடும்ப பிரச்சனை, சமாதான குறைவு, எல்லாத்துக்குமே என்னதாங்க காரணம்? பிசாசு காரணம். எப்படியோ உள்ள வந்தாங்க விசுவாசிக்கிட்ட, பல விதத்துல வர்றாங்க. கடந்த வாரம் ஒரு சகோதரிக்கு நான் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, விசுவாசி ஜெபிக்கும் போது பெரிய அலக்களிப்பெல்லாம் இல்லை, இப்பதான் ஆரம்ப ஸ்டேஜ், உடனே துரத்தியாச்சு. லேசா என்ன பண்ணுது, அப்படியே தலைமையில கை வச்சிருக்கும் போது என்ன பண்ணுது, ஆடுது. யாருக்கிட்ட? விசுவாசிக்கிட்ட. அப்போ ஆவி உள்ள ஆவியால் உணர்த்துறாரு, இந்த சகோதரிக்குள்ள எப்படி ஆண்டவரே பிசாசு உள்ள
பிசாச கமாண்ட் பண்ணி துரத்திட்டேன். ஆனா எனக்குள்ள கேள்வி என்னன்னா, இவன் நல்ல விசுவாசியாச்சே, ஆண்டவரை நேசிக்கிறவங்களாச்சே, இவங்களுக்குள்ள எப்படி வேலை செய்யுது, எப்படி உள்ள வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒண்ணு இல்லடா, கொஞ்சம் கவலையும் பயமும். என்ன இருக்குது உள்ள? கவலையும் பயத்துக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, இடம் கொடுத்திருக்காங்க. பிசாசு உள்ள வந்துட்டான். ஹலோ, தேவன் நமக்கு பயமுள்ளாமையை கொடாமல் பலமுள்ளாவையும் தெளிந்த புத்தியும் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் முடிவு பண்ணேன், நீங்க ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. நாங்க சொல்றது எல்லாம் நீங்க அப்படியே என்ன பண்ணணும், ஏத்துக்கிறதும் ஏத்துக்காததும் உங்களுடைய விருப்பம். நான் என்னுடைய ஊழிய அனுபவங்கள்ல கர்த்தர் என்னை நடத்தின விதங்களிலே நான் கண்டுபிடித்தது, மனிதன் சந்திக்கிற அத்தனை போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் காரணம் மனிதனுக்கு எதிராக கிரியை செய்கிற பிசாசு. ஆண்டவர் எங்க சார் போயிட்டாரு? ஒரு கேள்வி கேட்கிறாங்கல்ல, அன்னைக்கு எனக்கு சுகம் கொடுத்து சர்ச்சுக்குள்ள என்ன பண்ணாரு, என்ன கொண்டுகிட்டு வந்தாரே, அன்னைக்கு எனக்கு அற்புதம் செஞ்சாரு. ஆண்டவரை யாருன்னு தெரியாத காலத்துல எனக்கு அற்புதம் செஞ்சவரு, இப்ப ஆண்டவர் யாருன்னு நன்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். இப்போ என் வாழ்க்கையில ஆண்டவர் ஏன் அந்த அற்புதத்தை செய்ய மாட்டேங்கிறாரு, என்னை ஏன் காப்பாற்ற மாட்டேங்கிறாரு, ஏன் என் துக்கத்தை நிவர்த்தி பண்ண மாட்டேங்கிறாரு? இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். 2-3 நாளைக்கு முன்னால ஒரு வாலிப பையன், அவங்க அம்மா கிட்ட மட்டும் 100 பவுன் இருக்கு. எத்தனை பவுன்? 100 பவுன். அந்த பையனுக்கு குறைஞ்சது ஒரு 27-26 வயசு இருக்கும். அப்பவே அவங்க அம்மாவுக்கு எத்தனை பவுன் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க? 100 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப நினைச்சு பாருங்க எவ்வளவு இருக்கும். 1 கோடிக்கு மேல இருக்கும். அவங்க வீட்டுக்கு நினைச்சிருந்தாங்க, போயிருந்தேன். இந்த பையன் பயங்கரமா போதைக்கு அடிமை. போதையோட அப்படியே எழுப்பி உட்கார வச்சு சோம்னா அவன் ஆனான். அப்ப குடிக்க வைக்கிறது யாரு சொல்லுங்க? நான் தண்ணி குடிக்கிறத சொல்லல, கோட்டர் குடிக்கிறது அது யாரு? சத்தமா சொல்லுங்க. காலையில எந்திரிச்சு உடனே டீ குடிக்கலினா எனக்கு டாய்லெட் கூட போகாது அப்படின்னா அது ஏதோ ஒரு அடிமைத்தனத்தின். எதெல்லாம் நீங்க அடிமையா இருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு வகையான ஆவி. இந்த ஆவியிலிருந்து எல்லாம் அந்த சப விடுதலை ஆகும். அல்லேலூயா. நோய் இல்லாம வாழணும். விசுவாசிக்கிறீங்களா? பொருளாதாரத்துல நீங்க உச்சாணிக்கு போகாட்டியும் போதும், கடன் வாங்காம இருக்கணும். ஆண்டவர் சொன்னார்ல, 100 வேண்டிய ஆகாரத்தை எனக்கு தாங்க. அப்புறம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா சமாதானமா இருக்கணும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்ப தீர்வை நாம பார்க்க போறோம். இது ஏன் வருது அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல நான் காத்திருக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். ஓசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தினுடைய முதல் பகுதியை மாத்திரம் நாம் வாசிப்போம். ஓசியா சொல்லிட்டுனா ஓசியா புத்தகம், மன்னிக்கணும், ஓசியா புத்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். போதுமா. என் ஜனம், அவர் பாருங்க, நெஞ்ச தட்டி மார் தட்டி சொல்ற காரியம் என்ன? என் ஜனங்கிற. நம்மளாம் யாருடைய பிள்ளைங்க?
தேவனுடைய பிள்ளைகள். நம்மளையும் பார்த்தவர் என்னதான் சொல்லுவாருங்க, என் பிள்ளைங்கன்னு சொல்லுவார். அன்னைக்கு என் ஜனம்னு சொன்னாரு. இன்னைக்கு புதிய உடன்படிக்கையின் காலத்துக்குள்ள வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுவாரு, என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க. அவருடைய ஜனம் தான். ஆனா என்ன ஆகிட்டு இருக்காங்க, சங்காரம் ஆகிட்டு இருக்காங்க, பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்காங்க, அழிந்து கொண்டு இருக்காங்க, வேதனை சுமந்து கொண்டு இருக்காங்க, கலங்கி தவிச்சு எதிரிக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறாங்க. அந்நிய தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க, அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஏன்னா என் ஜனத்துக்கு என்ன இல்ல, சார் நான் என்ன படிப்பு படிச்சிருக்கிறேன், என்ன பார்த்து நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு எத்தனை லாங்குவேஜ் தெரியுமா, 4 மொழி தெரியும், ஹிந்தி தெரியும், மலையாளம் தெரியும், என்ன பார்த்து என்ன சொல்றீங்க நீங்க. சைனியம்மா சொல்றாங்க, நான் அப்படியே சமைச்சனா ஒரு தெருவே கம 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 கமனு மணக்கும். அப்ப எனக்கு அறிவு இல்லையா சார்? இப்படி நமக்குள்ள திடீர்னு எண்ணங்கள் என்ன செய்யலாம், அந்த அறிவு இல்ல. இந்த அறிவு வச்சுக்கலாம் இந்த பூமியில என்ன பண்ண முடியாது, வாழலாம். இந்த 3 காரியத்தை விட்டு இதுல ஏதோ ஒரு காரியத்துல நம்ம என்ன பண்ணிக்குவோம், சிக்குண்டு இருக்கும். அப்ப நமக்கு என்ன அறிவு அப்படின்னு கேட்கும் போது நிறைய அறிவு இருக்குது. அதுல ஒண்ணு என்னன்னா, வசனத்தை வாசிப்போமே, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் அப்படின்னா அறிவு இல்லாம, மதினா என்னங்க, அறிவு. தூங்கிட்டு இருக்கிறவனை வாங்கினீங்கன்னா தூக்கம் கழிஞ்சு போயிடும், அப்படியே வச்சிருங்க, வேற வழியே இல்லை. நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கோச்சு கூடாதுன்னு சொல்லுங்க முதல்லயே. இது யாரு சொல்றா, பைபிள் சொல்லு, சத்தமா சொல்லுங்க, பைபிள் சொல்லுது. பைபிள் யார் எழுதுனது, பரிசுத்த ஆவியாருடைய உந்துதலால மனுஷன் எழுதுனது. அப்ப பைபிளுக்கு ஆத்தர் யாரு, பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க, பைபிளுக்கு ஆத்தர் யாரு, மூல காரணம் யாரு, பரிசுத்த ஆவியானவர். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த சபைக்குள்ள இருக்கிற, மற்றது வெளியில இருந்து சத்தத்தை கேட்கிற, ஆன்லைன்ல பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க இந்த பூமியில மதி அற்றவர்களாய் இருக்க கூடாது. மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அப்ப எது மதியற்ற வாழ்க்கை? ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்காம செயல்படுறதுக்கு தான் பேரு. மறுபடியும் சொல்றேன், ஒவ்வொரு காரியத்திலையும் சொல்லுங்க, ஒவ்வொரு காரியத்திலையும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு ஒரு ஆளுக்கு தெரியலன்னா, அவர் ஊழியக்காரரா இருக்கலாம், பல மணி நேரம் அந்நிய பாஷை பேசுறவரா இருக்கலாம், பிசாசு துரத்துறவரா இருக்கலாம், நல்ல பாட்டு பாடுறவங்களா இருக்கலாம், நல்ல வேத அறிவு அவங்களுக்கு நிரம்பி இருக்கலாம், நல்ல ஊழியம் செய்யலாம், நல்ல விசுவாசியா இருக்கலாம். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய சித்தம் என்னன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அவங்க யாரம்மா, அவங்க யாரையா, அவங்களுக்கு என்னையா இல்ல அப்படின்னு நான் சொல்லலையா, சத்தமா சொல்லுங்கய்யா, பைபிள் சொல்லுதையா.
இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில செய்யறது எல்லாம் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நீங்க ஒருவேளை இப்படி நினைக்கலாம், நான் தான் ஆண்டவருக்கு என்ன பண்ணிட்டேன், முழுசு ஒப்பு கொடுத்துட்டேன்ல. அவர் என்ன செய்யணும்? அவர் தான் ஒரு சித்தத்தை என் வாழ்க்கையில செய்யணும். சொல்லுங்க, அவரு தான் என் வாழ்க்கையில வந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி சிலர் என்ன பண்றாங்கன்னா, சொல்லுகிறதை நான் கேட்டுட்டேன். அப்படி பொதுவா சித்தம் அப்படின்னு பார்க்கும்போது 3 வகையான சித்தத்தை, தேவனுடைய சித்தத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்க முடியும். ஒன்று பொதுவான சித்தம். என்னங்க? பொதுவான சித்தம். நீங்க காலையில என்ன சாப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. மேரி வந்து இன்னைக்கு காலையில என்ன சாப்பிடணும் ஆண்டவரே நீங்க சொன்னா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் நீங்க என்ன பண்ண முடியாது. ஏன்னா இன்னத்தான் சாப்பிடணும் வந்து ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, சொல்ல மாட்டார். அது எல்லாருக்கும் காமனா தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப இது என்னதுங்க? பொதுவான சித்தம். என்ன புடவை கட்டணும் சொல்லு, பீரோவுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிட்டு ஆண்டவர் தோத்திரம் 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 தோத்திரம், நீங்க என்ன பேண்ட் ஆண்டவரை நான் போடட்டும், ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கங்க. இது என்ன சித்தம்? பொதுவான. நீங்க சாப்பிடுறது, குளிக்கிறது. நீங்க ஒரு ஆள் அப்படித்தான், கர்த்தர் சொன்னாதான் அந்த பஸ்ல ஏறும். ஒன்னா புரிஞ்சுக்கங்க. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு பஸ்ல ஏறுங்க. ஒருவேளை அந்த பஸ் விபத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா அப்ப வேணா கர்த்தர் உங்ககிட்ட என்ன பண்ணுவாரு, இந்த பஸ்ஸை விட்டு இறங்குறதுக்கான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உருவாக்குவார். அதையும் மீறி ஆக்சிடென்ட் ஆனா உன்னை என்ன பண்ணுவாரு, காப்பாற்றுவார். அல்லேலூயா. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னுக்கிட்டு எந்த பஸ்ல ஏறிட்டு ஆண்டவரே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. இதெல்லாம் என்னங்க வாழ்க்கையில பொதுவான சித்தம். இது பாட்டுக்கு அது நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு உங்க பாட்டுக்கு என்ன செய்யுங்க, நீங்க செய்யுங்க. இதுல நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையுடைய அனைத்து காரியங்களையும் பொதுவான சித்தத்துக்கே நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒப்பு கொடுத்ததுனால நம்ம சில நேரங்களில் போராட்டங்களை சந்திக்க வேண்டிய வருகிறது. இரண்டாவது சித்தம் அனுமதிக்கப்பட்ட சித்தம். சொல்லுங்க, என்ன சித்தம்? ஆண்டவர் ஒரு சித்தத்தை வச்சிருப்பாரு, எனக்கு அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம், நான் என்ன பண்ணுவேன், இப்படித்தான் நான் செய்வேன், எனக்கு இப்படித்தான் வேணும். இது என்னங்க? உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன்னு, ஒரு மாப்பிள்ளை கர்த்தர் கொண்டு வர, பொண்ணு கொஞ்சம் எப்படி இருக்குதுங்க, சகப்பா அழகா, அப்படி சுண்டி விட்டா ரத்தம் வர்ற மாதிரி இருக்கு, கொஞ்சம் குஷ்டம் இருக்குது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இப்ப மாப்பிள்ளை வர்றார் ஒருத்தர், என்ன மாதிரி தலை, வயசு என்ன மாதிரி இல்ல, ஆனா ஏதோ சூழ்நிலை அவருக்கு என்ன ஆகி போச்சு, வாழ்க்கை ஆகி போச்சு. 26, 28 வயசுலயே இப்ப பார்த்த உடனே தலை இருக்குது, சொட்டையா இருக்குது, எனக்கு வேண்டாம். அப்புறம் என்னோட 1 அடி உயரமா இருக்கிறார், நான் போய் நின்னா தோள்பட்டைக்கு தான் இருக்கு, எனக்கு வேண்டாம். அப்புறம் என்ன சொல்லுங்க, நிறைய சொல்லுங்க, எத்தனை காரணம், என்னென்னலாம் காரணம் சொல்லி இந்த பிள்ளைங்க மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லியிருக்காங்க தெரியுமா? படிக்கல. ஏன் படிப்பு என்ன, அவர் என்ன 1 டிகிரி வாங்கியிருக்கிறார், நான் என்ன 3 டிகிரி வாங்கியிருக்கேன். சில பெண்களும் சொல்றாங்க, ஆண்களும் சொல்றாங்க. அப்புறம் காடு இருக்குதா, நிலமுறை இருக்குதா, தொழில் இருக்குதா, அங்க யாரு கொழுந்தனாரியே கொழுந்தியாவும் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, போய் விச வச்சு கொண்டு விட, இப்படி எல்லாம் என்ன பண்றதுங்க, கண்டிஷன் போடுறது கல்யாணம் பண்றது. இப்ப இந்த இடத்துல நீ என்ன பண்ற, தேவனுடைய சித்தத்தை புறக்கணிக்கிறீங்க.
புறக்கணிச்சிட்டு ஜெபம் பண்றது. ஆண்டவரே ஆண்டவரே ஒரு நல்ல மாப்பிள்ளை எனக்கு தாங்கன்னு சொல்லி இவங்களுக்கு எது நல்லா தெரியுதோ அந்த மாப்பிள்ளை என்ன பண்றது? கல்யாணம் பண்ணிக்கிறது. இது என்ன சித்தம்? சுய சித்தம் அல்லது அனுமதிக்கப்பட்ட சித்தம். கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, விட்டுட்டாரு, வேற வழி. இதுங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது. நான் இன்னொரு முறை இயேசுநாதரா வந்தா கூட இவங்களை என்ன பண்ண முடியாது, திருத்த முடியாது. பாருங்க தொலைஞ்சிட்டு போயிட்டு போகுதுங்க, என்னமோ பண்ணிட்டு போயிட்டு போகுதுங்க அப்படின்னு அனுமதிக்கிறேன். வேதத்துல இருந்து அப்புறம் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது என்ன சித்தம்? அனுமதிக்கப்பட்ட சித்தம். இது கல்யாணத்துல மட்டும் இல்ல, எல்லா வாழ்க்கையினுடைய பல பகுதிகளுக்குள்ள என்ன செய்யுது நமக்கு நடக்க. அதுக்கு அடுத்தது என்ன சித்தம் தெரியுமா? பரிபூரணமான சித்தம். வசனத்தை வாசிப்போம். ரோமர் 12:2. ரோமர் 12:2. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக. சொல்லுங்க, பகுத்து அறியறதுன்னா என்ன? எங்க பகுத்து அறியறது. பகுத்தல்னா என்ன? பகுத்தல்னா என்ன? பிரிக்கிறது. நிறைய குண்டா கத்திரிக்காய் எடுக்க போறீங்க, அப்படியே அள்ளி அள்ளி அதை போட்டுருவீங்களா? என்ன பண்றீங்க? ஒவ்வொரு காயா எடுத்து அதுல சொத்த இருக்குதா இல்லையா அப்படின்னு பார்த்து பார்த்து என்ன பண்றோம்? நல்ல காயா எடுக்கிறோம், சொத்த காயா கூடையிலேயே. அதுதான் பகுத்து. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மனசுக்கு எல்லாமே தேவ சித்தம் போலவே தெரியும். ஆனா நீங்க என்ன பண்ணணுமா? அத பகுத்து அறியணும். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. யார் அறியணும்? நீங்க தான் அறியணும். இது யார் பார்த்து? கடவுளை பார்த்து. இது என்னுடைய பார்த்து. அந்த பரிபூர்ண சித்தம் என்னது என்பதை நான் என்ன பண்ணணும்? பகுத்தறிந்து அந்த சித்தத்துக்கு நான் என்ன ஒப்பு கொடுக்கும் போது என்னுடைய வாழ்க்கையில பரிபூர்ண ஆசீர்வாதம் இருக்கும். ஏனென்றால் அவர் பரிபூர்ண சித்தத்துக்குள்ளே நான் வாழ்கிறேன். இப்ப ஏன் பிரச்சனைன்னு தெரியல. ரட்சிக்கப்பட்டதுக்கு பிறகு ஆண்டவரை ஆராதிக்கிறவங்களுக்கு, ஊழியம் செய்யறவங்களுக்கு, வரம் உள்ளவர்கள் எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க. காரணம் என்னன்னா, சில நேரங்கள்ல அனுமதிக்கப்பட்ட சித்தத்திலேயோ அல்லது சில காரியங்கள்ல பரிபூர்ணமா செய்யப்பட வேண்டிய சித்தத்துல பொதுவான சித்தத்தை கொண்டு வந்து வைக்கிறதுனாலயோ நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? மதியற்றவர்களாய் இந்த பூமியில வாழுகிறோம். மதியற்றவர்களை எளிதாக பிசாசு என்ன செய்கிறான்? சந்தித்து விடுகிறார். ஆகவே தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் உங்க வாழ்க்கை என்ன பண்ணுங்க, இனிமேல் நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. இனிமேல் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இனிமேலாவது வருகிற காரியங்கள்ல உங்களுக்கு என்ன தேவை? பரிபூர்ண சித்தம் இன்னது என்பதை என்ன பண்ணணும்? பகுத்தறியணும். அதுக்கு ஆண்டவருடைய சமூகத்துல உட்காரணும், ஜெபிக்கணும், ஆண்டவருடைய சத்தத்தை என்ன பண்ணணும்? கேட்கணும். சவுல்னு ஒரு மனுஷன் இருந்தான், சபையை பயங்கரமா துன்பப்படுத்திட்டு இருந்தான். ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருங்க? அவனை டச் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. நானா இருந்தா என்ன பண்ணிருப்பேன்? ஐயோ, இவ்வளவு பெரிய தேவனை எவ்வளவு நாள் நான் கண்டுபிடிக்காம இருந்துட்டேன், நான் ஊழியத்துக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு என்ன செஞ்சிருவோம்? நம்ம அர்ப்பணிச்சு போயிருப்பேன். ஆனா அவர் என்ன தெரியுமா கேட்டாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு. எடுத்த முதல் கேள்வி, கண்ணெல்லாம் குருடாயிடுச்சு அந்த வல்லமையில. என் கண்ணன் திறங்காண்டவரேன்னு கேட்கல, நான் ஊழியம் செய்யறாண்டவரேன்னு என்ன பண்ணல, அவரு ஒப்பு கொடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாருங்க? நான் என்ன செய்ய சித்தமா இருக்கு.
ஆண்டவர் அப்படியே படிப்படியா என்ன பண்றாரு? ஒரே நாள்ல எல்லாத்தையும் அவர் வாழ்க்கையில வெளிப்படுத்தல. அந்த சித்தத்தை என்ன பண்றாருங்க? கொஞ்சம் கொஞ்சமா நடத்தி கொண்டு போறாரு. அல்லேலூயா. நான் வேதத்துல வாசிச்ச வரைக்கும் எந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரே நாளில பரிபூர்ண சித்தத்துக்குள்ள நடத்தல. பையன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதை புரிய வச்சு அதுல நடக்கும்போது அதுல ஒரு முன்னேற்றம், அதுல நடக்கும்போது அதுல ஒரு முன்னேற்றம், அதுல நடக்கும்போது இப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? அவர் நம்மை நடத்தி சொல்லுகிறார். ஆகவே உங்களுக்கு என்ன தேவை சொல்லுங்க, மறுபடியும் சத்தமா சொல்லுங்க. நேரமா நான் முடிக்கணும்னா நீங்க கொஞ்சம் பேசணும். பொதுவான சித்தம், அது பொதுவான காரியங்கள். எல்லா காரியங்களுக்கும் பொதுவான சித்தத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது? பயன்படுத்த கூடாது. அனுமதிக்கப்பட்ட சித்தம் தேவையே இல்லைங்கிறேன். தயவு செஞ்சு அதை என்ன பண்ணிருங்க, உங்க வாழ்க்கையில தவிர்த்துருங்க. அதுலயும் வாழலாம், அதுலயும் என்ன பண்ண முடியும்? வாழ முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு சொல்லிடுறேன், கவனிங்க. லோத்து சோதோம் கொமோர பட்டணத்தை ஆண்டவர் அழிக்க போற, அக்கினி இறக்க போகுது. ஆண்டவர் என்ன சொல்றாரு லோத்துவை பார்த்து? உன் ஜீவன் தப்ப மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கு நில்லாது. ஆனா யோபு என்ன சொல்றாரு? லோத் என்ன சொல்றாரு? யோ, நீ இரக்கமுள்ளவராச்சே, நீ நல்லவராச்சே, இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ ஜெபத்தை கேட்கிறவரானவரே, ஜெபத்தை தள்ளாதவரே, இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கு. அங்கெல்லாம் என்னால என்ன பண்ண முடியாது, இப்போ போக முடியாது. இந்த பக்கத்துல ஒரு சின்ன ஊர் தானே, நான் அங்க போய் என்ன பண்ணிக்கிறேன்? பிழைச்சுக்கிறேன். ஆனா தேவனுடைய பரிபூர்ண சித்தம் என்ன? மலைக்கு போகணும். ஆனா லோத்துவினுடைய விருப்பம் என்ன? பக்கத்து ஊருக்கு போகணும். நிலைமை எப்படி ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியலன்னா ஆதியாகமம் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை போய் வாசிக்கங்க. 17 இருந்து வாசிக்கங்க. தயவு செஞ்சு நல்லா பைபிள் படிச்சவங்களுக்கு தெரியும். அப்ப ஆண்டவர் ஒன்ன சொல்லும் போது நீங்க ஒன்ன என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்றாரோ, நான் ஒரு முறை சொன்னேன், நான் ஒரு சபையில இருக்கும்போது இந்த ஊழியர் லீடர்ஸ் எல்லாம் கூடி ஊழியக்காரங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு அந்த ஊழியக்காரருக்கு புகழ் மாலை சூட்டணும். என்ன பண்ணணும்? ஊழியக்காரனுக்கு ஊழியக்காரரை பிரியப்படுத்தணும். அதனால ஒவ்வொருத்தரும் போய் நான் இப்படி வாழுவேன், நான் இப்படி ஊழியம் செய்வேன் அப்படின்னு ஒவ்வொரு லீடர்ஸ் என்ன பண்றாங்க, சொல்றாங்க. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இவங்களோட எல்லாத்தோட சூப்பரா சொல்லணுமே, எனக்கு நல்ல பேர் கிடைக்கணுமே, இவங்க எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், ஓவர்கம் பண்ணிடணும். போனோமா ஒரு பாயிண்ட் நச்சுன்னு அடிச்சோமா அப்படியே ஊழியக்காரர் மனசு என்ன பண்ணிடணும், பிடிச்சுக்கணும். நான் போய் சொன்னேன், உங்களை மாதிரிலாம் இல்லை. நான்லாம் என் பாஸ்டர் வரக்கணத்துல குதிக்க சொன்னா கூட கண்ணை கட்டிட்டு நான் குதிச்சிருவாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது புரியுதா? புரியுதுங்களா? புரியலையா? அது தேவ சித்தமா? இல்ல. கண்ணை கட்டிட்டெல்லாம் அப்படி குதிக்க முடியாது. ஆண்டவர் அப்படி சொல்லவும், நான் என்ன சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்போ ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது சொன்னேன், எங்க பாஸ்டர் எதை சொன்னாலும் நல்லதை தான் சொல்லுவாரு. அவர் சொல்றதை கேட்டா நான் என்ன இருவேன், வாழ்க்கையில முன்னேறிடுவேன் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். நான் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையிலையும் நல்ல பேர் வாங்கணுங்கிற அடிப்படையில் ரெண்டையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த வார்த்தை என்ன பண்ணேன் நான் சொன்னேன். ஒரு மனுஷனை நம்பி அந்த வார்த்தைய சொல்ல முடியுது. சொல்லுங்க, அந்த வார்த்தைய
ஆனா அப்பவே அவர் போய் கிணத்துல குதிரான்னு சொல்லிதான் குதிச்சிருப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆண்டவர் சொன்னா நிச்சயமா நன்மைக்கானதாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வர கிணத்துல குதிக்க சொன்னாலும் நான் குதிச்சேன்னா கர்த்தர் நல்லதான் செய்வார். இன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களை அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்க ஒரு காரியமும் தீர்மை கிடையாது. அவர் சொன்னதை செஞ்சா நமக்கு என்னதான் வரும்? நன்மைதான் வரும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் நமக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் நம்மை பரிபூர்ண ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தி செல்வார். இப்ப பாருங்க, லோத் என்ன பண்ணிட்டான்? அவனுக்குள்ள இடம் காணாதபடினால பிரச்சனை வருது வேலைக்காரங்களுக்கு மத்தியில. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, அப்பா நம்ம சகோதரர்கள் நமக்குள்ள என்ன வரக்கூடாது? சண்டை வரக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது. நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன். பாருங்க எப்படி விட்டு கொடுக்குறான் பாருங்க. அப்படியே விட்டு கொடுக்குறான். அழுதானா அவனுக்கு தான் அடி விடுவோம். பாவம் வயசானவல்ல. கவனிங்க, நீ இடது பக்கம் போனா இப்போ லோத் என்ன பண்ணிருக்கணும்? ரெண்டு விஷயம் செஞ்சிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் செஞ்சிருக்கலாம். நான் என்னுடைய கருத்தை சொல்றேன், நீங்க அப்படியே ஏத்துக்கணுங்கிற அவசியம். ஏத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும், ஏத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன்னா என்னை விட உங்களுக்கு அறிவு அதிகம். அல்லேலூயா. ஆபிரகாம் இவ்வளவு நாள் உன் கூடவே இருந்துட்டு இவ்வளவு ஆசீர்வாதத்தை என்ன பண்ணிட்டேன்? நான் சுதந்திரிச்சிட்டேன். உங்க கூட வரலன்னா இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்காது. போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா பிரச்சனை என்ன போச்சு? போய்தான் நீங்களே பார்த்து எந்த பக்கம் போக சொல்றீங்களோ. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாம் நீங்களே என்ன ஏதோ ஒண்ணு பண்ணி என்ன கொண்டு போய் ஒரு பக்கம் குடி வச்சிருங்க சொல்லிருக்கலாமா? சொல்லிருக்கலாம். இது ஒரு வழி. சரி, இப்ப ஆபிரகாமுக்கு சொல்ல கேட்க முடியல. அடுத்து என்ன பண்ணிருக்கலாம்? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்து பார்த்து வளர்ந்தவர், பலி கொடுத்து பலி அங்கீகரிச்சு ஜெபம் பண்ணி இப்படி பார்த்து பார்த்து வாழ்ந்தவர். இவர் என்ன பண்ணிருக்கலாம்? ஆபிரகாம் என்ன போக சொல்றாரு, என்ன வச்சுக்க மாட்டேங்கிறாரு. நீங்க ஆபிரகாமோட ஒட்டிட்டு வந்ததுனாலதான் எனக்கு இத்தனை ஆசீர்வாதம். நான் எங்க ஆண்டவரே போவேன், எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே என்ன பண்ணிருக்கலாம்? கேட்டிருக்கலாம். ஆனா ஐயா என்ன பண்ணாரு தெரியுமா? நாலாம் பக்கம் என்ன பண்றாரு? அப்படி சொந்த கண்ணை என்ன பண்றாரு? வேறு எடுத்து பார்க்கிறாரு. பார்த்த உடனே சோதோம் கொமோரோ எப்படி தெரியுதா? கர்த்தருடைய தோட்டத்தை போல. அந்த சமவெளி முழுவதும் எப்படி தெரியுதுங்க? கர்த்தருடைய தோட்டத்தை போல. வார்த்தை பைபிள் அப்படிதான் எழுதி இருக்குது. சமவெளி. என்ன வெளி? அந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணிக்கங்க. என்ன வெளி? சமமா இருக்கு, பச்சை பசேன்னு இருக்குது. இப்போ ஒரு முடிவு பண்ணினாரு. என்ன முடிவு? ஆபிரகாமோட இருக்கிறத விட, ஆபிரகாம் சொல்லி நம்மளை வழி அனுப்புறதை விட இந்த இடத்தை நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா நம்ம நல்லா ஆகம் ஓகோன்னு என்ன செஞ்சிடலாம், வந்துடலாம் அப்படின்னு போய் அந்த சமவெளியில போய் என்ன பண்றாரு? அவரு குடியிருக்கிறார். கொஞ்ச நாள் கழிச்சு தேவதூதன் வந்து சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. எதை சுய விருப்பத்துல தேர்ந்தெடுத்தாரோ அந்த இடத்துல வாழ்றதுக்கான அருகதையை, தகுதியை அந்த இடத்துல லோத்து இழக்க வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்றாரு? அப்படி ஒரு மனசுல ஒரு பக்கம் எப்படி இருக்குங்க? நீங்க நினைச்சு பாருங்க, ரெண்டு பேர் சேர்ந்து, நானும் முருகனும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம் திருச்செங்கோட்டில். நானும் முருகனும்
சொல்லுங்கயா. ஆகா ஓகோன்னு 2 பேர் என்ன செய்யறோம்? வளர்றோம். முருகன் தான் ரொம்ப பாடுபடுறாரு, கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவருக்கு உடம்புல என்ன இருக்குது? தெம்பு. நான் கல்லாப்பட்டியில உட்கார்ந்து இருக்கிறதோட சரி. இப்போ அவரும் வீடு வாங்கிட்டாரு, நானும் வீடு வாங்கிட்டேன், அவரு காரு வாங்கிட்டாரு, நானும் காரு வாங்கிட்டேன். எல்லாம் ஹோல் என்ன செஞ்சுக்கிச்சு? வளர்ந்து வந்துட்டு இருக்கும்போது இனிமேலாம் முருகனோட நான் முருகா நான் தனியா போறேன் போ அப்படின்னு நான் சொன்னேன்னா அவருக்கு மனசு எப்படி இருக்கும்? சொல்லுங்க. கஷ்டமா இருக்கும். நான் ஒண்ணும் இல்லாம வந்தேன். ஆனா முருகனும் எப்படி வந்தாருங்க? தேவ அழைப்போட, தேவ திட்டத்தோட வந்திருக்கிறார். நான் ஒண்ணும் இல்லாம போய் அவரோட என்ன செஞ்சிருக்கிறேன்? ஒட்டிக்கிட்டு வந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ சௌதாமணி வீட்டுல உட்காந்துக்கிட்டு முருகன் கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க? சொல்லுங்கம்மா. நான் பிரிஞ்சு வந்துட்டேன். பாஸ்டர் நினைக்காதீங்க, சாதாரண ஒரு மனுஷனா நினைச்சு சொல்லுங்க. ஏனுங்க அவர் ஜாக்கப் சார் வரும்போது ஒண்ணும் இல்லாம கையை வீசிக்கிட்டு வந்தார். நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், கற்பனை கொடுத்தார். நம்மளை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருந்த இந்த ஜாக்கப் சாரே கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சாரு. இப்ப பாருங்க, பிரிஞ்சு போற நேரம் பார்த்து நல்லதெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாரு? அவர் செலக்ட் பண்ணிட்டாரு. எதுக்குங்க விட்டீங்க? எதுக்குங்க? கேட்பியா கேட்க மாட்டியாமா? கேட்போம். அப்பா சாராளுக்கு மனசுல எப்படி இருந்திருக்கும்? ஆமா, கவனிங்க. ஆபிரகாமுக்கே மனசுல விசுனமா இருக்காரு. அப்ப ஆனா ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்றாருங்க? அப்படியே அங்கேயே நின்றுகிட்டு, எனக்கு நீங்க தான் ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு கடி, நீங்க தான் எனக்கு வழி அப்படின்னு யாரை மட்டும் பாக்குறாருங்க? ஆண்டவரை மட்டும். இப்ப நான் எந்த பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு எப்படி தெரியுது? வரக்கானா தெரியுது, உடக்காங்கூட முட்டையிடாத மாதிரி தெரியுது. நல்ல இடத்த யாருதான் தெரிஞ்சுக்கிட்டா? கூட வந்தவன் தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டானே, துரோகம் பண்ணிட்டு போயிட்டானே அப்படின்னு ஒரு மனசுல ஆதங்கம், அங்கலாய்ப்பு. அண்ணா நான் அப்படி என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. என்ன செய்யறாருங்க? அவர் தேவ சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறார், அமர்ந்து இருக்கிறார். ஆண்டவர் அவரோடு பேசுகிறார். ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து வடக்க, கிழக்க, மேற்க, தெற்க, 4 திசையும் பார்த்து. சொல்லுங்க, 4 திசையும். லோத் எந்த திசையை பார்த்தா தெரியுமா? கிழக்க மட்டும் பார்த்தான். எந்த திசையை பார்த்தான்? ஒரு திசையை பார்த்து போய் செழிப்பான இடத்துல உட்கார்ந்தா. ஆனா ஆபிரகாமுக்கு எத்தனை திசையை காமிச்சாரு? அந்த கிழக்கையும் சேர்த்து ஆபிரகாமுக்கு கொடுத்தார். லோத்து சுய சித்தத்தின்படி தேர்ந்தெடுத்த அந்த கிழக்கு பகுதியையும் நீ நோக்கி பாரு. நான் உனக்கு சொல்றேன், எம்மட்டும் நடந்து திரிய முடியுமோ நடந்து திரி, நான் உனக்கு அதை தருகிறேன். ஏனென்றால் அது என்னுடைய பரிபூர்ண சித்தம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நமக்கு என்ன தேவை? சத்தமா சொல்லுங்க. பரிபூர்ணமான சித்தம் நமக்கு. நல்லா கவனிக்கணும். இத ஆண்டவர் வலுக்கட்டாயமா நம்முடைய வாழ்க்கையில திணிக்க மாட்டார். நாம ஒரு வசனத்தை எடுப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபம் சொல்லி தராருல்ல, அந்த ஜெபத்தை எடுங்க. மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 9ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாங்க ஒரு ஃபார்முலாவை ஜெபத்துக்குன்னு தர்றார். இது முழுமையான ஜெபம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க. சில ஆளுங்க நான் எந்திரிச்சு என்ன பண்ற தெரியுமா? காலையில இந்த ஜெபத்தை சொல்லிட்டாங்கன்னா ஜெபமே முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஜெபம் பண்ணியாச்சு, பண்ணிட்டேன். என்ன பண்ண? பரமண்டல ஜெபத்தை பண்ணுங்க. இது ஜெபம் பண்ண வேண்டிய விதம் மாடல். 9ஆவது பக்கம் புதிய ஏற்பாட்டுல நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய
விதமாவது நல்லா கவனிக்கணும். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, நல்லா கவனிக்கணும். மேல 3 பாயிண்ட், கீழே 3 பாயிண்ட். இந்த பசங்க நீங்க கேட்டிருப்பீங்க. இன்னைக்கான ஆண்டவர் வித்தியாசம் அவங்க கூட பேசுவார். மேல எத்தனை பாயிண்ட்? அந்த 3 பாயிண்ட் யாருடையது? தேவனுடைய ராஜ்யம், அப்புறம் உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். சொல்லுங்க, உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம். அடுத்த 3 பாயிண்ட், எங்களுக்கு வேண்டியது எங்களுக்கு தாரும். இந்த ஜெபத்துல என்ன மேல இருக்கிற 3 பாயிண்ட்க்கும் கீழே இருக்கிற 3 பாயிண்ட் வித்தியாசம் என்னன்னா, மேல இருக்கிறதெல்லாம் அவருடைய காரியம், கீழே இருக்கிற 3 நம்முடைய தேவைகள். அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது நம்முடைய தேவைகளை தாங்க, கொடுங்க அப்படின்னு என்ன செய்யலாமா? அப்படிதான் இருக்குது. பாருங்களேன், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாங்க, தாங்கப்பா, கேளுங்க கொடுக்கப்படும். எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் கேட்கிறாங்க. சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்து எங்களை காப்பாத்திக்குங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா மேல 3 பாயிண்ட் வைக்கும் போது செய்யுங்கன்னு சொல்லல. என்ன சொல்றாங்க? உங்களுடைய ராஜ்யம் வருவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? வந்தா நல்லா வருவதாக அப்படின்னா நான் வரவேற்கிறேன்னு அர்த்தம். என்ன பண்றேன்? உங்க ராஜ்யத்தை வரவேற்கிறதுக்கு நான் அனுமதிக்கிறேங்கிற மாதிரி, நான் அனுமதி கொடுக்கிறேன். அந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, வருவதாக அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அலோ பண்றேன், நான் தடை பண்ணல. அப்புறம் உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நல்லா கவனிக்கணும், செய்யப்படட்டும் இல்ல, வசனம் நல்லா புரிஞ்சுக்கணும். செய்யப்படட்டும்னு சொல்லி ஜெபிக்கல. காலத்துக்கு போட்டு உட்காரு. உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லல, படுவதாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்யப்படுறதுக்கு நான் விட்டு கொடுக்கிறேன், நான் அனுமதிக்கிறேன். அல்லேலூயா. ஏன் 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 அவர் நாம் அனுமதிச்சாதான் அவர் சித்தத்தை செய்வாரா? நாம் அனுமதிச்சாதான் அந்த பூமியோட நாமம் மகிமைப்படுமா? நாம் அனுமதிச்சாதான் ஒரு ராஜ்யம் வருமா? சந்தேகம் வருதா? வருது. ஏன் அப்படி ஜெபிக்க சொல்லி கொடுத்திருக்கிறாரு? முடிச்சிருப்பாரு. ஏன் அப்படி சொல்லி கொடுத்திருக்கிறாருன்னா, நல்லா கவனிக்கணும். வானங்கள் யாருடையது? தேவனுடையது. பூமி யாருடையது? பூமியை யார் கையில் ஆண்டவர் கொடுத்தாரு? மனுஷன் கையில கொடுத்திருக்கிறார், நம்ம கையில கொடுத்திருக்கிறார். ஆதாம் கையில கொடுத்தது நம்ம கையில கொடுத்த மாதிரி தான். ஆமென். இவன் மனுஷன் கையில, பூமி மனுஷனுக்கு, வானம் தேவனுக்கு. ஸ்தோத்திரம். இப்ப பூமிய அவர் கையில கொடுத்ததுனால அவன் என்ன அனுமதிக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் அங்க செய்ய முடியும். நான் சொல்றது புரிஞ்சுக்கணும். உங்க வாழ்க்கை யார் கையில இருக்குது? உங்க கிட்ட இருக்கு. அவர் வந்து உங்களை கைய ரெண்டையும் பிடிச்சு திருவி முதுகுக்கு பின்னால வச்சு தூக்கி கீழே போட்டு குரவழி மேல கைக்கு காலை வச்சு அமர்த்தி, என் சித்தம் இதுதான் செய்ய அப்படின்னு என்ன பண்ண மாட்டாரு?
வலுக்கட்டாயப்படுத்த மாட்டார். நீங்க தான் அவர் சித்தத்தை புரிஞ்சுக்கிட்டு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணணும்? அனுமதிக்கணும். அவர் செய்ய காத்திருக்கிறார். பரிபூர்ண சித்தத்தை செய்ய காத்திருக்கிறார். ஆனா நம்முடைய அறிவுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, நம்முடைய மண்ட மூளைன்னு ஒண்ணு இருக்குது பாத்தீங்களா, இதை விட மேலானது தெரியுமா, நம்முடைய அனுபவம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஆபத்து. என்னங்க? அது எதை அனுமதிக்காது? தேவ சித்தம் முழுமையாய் வாழ்க்கையில நடைபெறுவதற்கு அனுமதிக்காதபடினால இன்னைக்கு சபை வேதனையை, சஞ்சலத்தை, தோல்விகளை, நஷ்டங்களை தங்கள் வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப இதிலிருந்து வெளியே வரணும்னா ஒரே வழி, பரலோகத்துல உங்க சித்தம் செய்யற மாதிரி. என் வாழ்க்கையில சொல்லுங்க, என் வாழ்க்கையில உங்க சித்தம் செய்யறதுக்கு என் குறுக்கு புத்தியை நான் ஒருபோதும் பயன்படுத்த மாட்டேன். என் ஆசாபாசங்களை நான் பயன்படுத்த மாட்டேன். சொல்லுங்க, உன்னுடைய ஆசாபாசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுங்க? குறுக்க நிற்கும். உன்னுடைய வில் பவர் என்ன பண்ணுவது? குறுக்க நிற்கும். இல்லாண்டவரே, இல்லாண்டவரே, நீர் எந்த பாதையில நடத்தினாலும், அது எவ்வளவு நெருக்கமானதா இருந்தாலும், நீர் எனக்கு நன்மையை செய்கிறவர். உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துல நன்மை இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய பரிபூர்ண சித்தத்துல பரிபூர்ண நன்மை இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. இப்ப தெரியுதா உங்களுக்கு? ஒரு காரணம், இதுதான் காரணம்னு நான் என்ன செய்யல சொல்லல. இதுவும் ஒரு காரணமா உங்க வாழ்க்கையில இருக்கலாம். நீங்கள் துன்பப்படுவதற்கு, நீங்கள் வியாதிப்படுவதற்கு, நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறதுக்கு, பொருளாதாரத்தில் குறைவுபட்டு கொண்டிருப்பதற்கு, குடும்பத்திலே சமாதானத்தை இழந்து, ஒற்றுமையை இழந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பதற்கு, உங்கள் வாழ்க்கையிலே தேவன் பரிபூர்ண சித்தம் செய்வதற்கு நாம் அனுமதிக்காமல் நம்முடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் தீர்மானித்து செயல்பட்டிருந்திருப்போம். அது நிமித்தமாக இவைகள் எல்லாம் நமக்கு உண்டாயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து. நீங்க என்ன செய்ய, என்ன எப்படி ஏத்துக்கிறீங்க எனக்கு தெரியல. நீங்க தான் பதில் சொல்லணும். எத்தனை பேர் ஆமோதி என்ன பண்றது? நீங்க இங்க நிக்கிறீங்க, நாங்க அங்க உட்கார்ந்துருக்கிறோம். கேட்டா நாங்க என்ன பண்ணித்தான் ஆகணும்? ஆமான்னு தலையாட்டு தான். அப்படிலாம் உங்களை தலையாட்டு சொல்லல. என்ன யோசிக்கும் போது நான் சொன்ன விஷயங்கள் சரின்னு படுது அப்படின்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு அலையில சொல்லலாமா? இல்லங்க, நீங்க சொல்றத பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு தெரியல. மனசுல இருந்தா சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அவ்வளவுதான், பிரச்சனை முடிச்சுட்டேன், முடிக்க போறேன். என்ன பண்ண போறீங்க? எப்படி பரிபூர்ண சித்தம் நிறைவேறும்? அனுமதி சித்தத்துக்குள்ள போகவே கூடாது. நீங்க தான் பகுத்து அறியணும். தேவ சமூகத்துல உட்காரணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆபிரகாம் நின்ன மாதிரி என்ன பண்ணணும்? நிக்கணும். அது எத்தனை நாள் ஆனாலும் சரி நீங்க செய்வீங்க. அல்லேலூயா. எத்தனை நாள் ஆனாலும், எந்த பாதைக்குள்ள நான் கடந்து போனாலும் உங்க பரிபூர்ண சித்தம் தான் என் வாழ்க்கையில நடக்கணும். ஏன் சித்தம் இல்லை? நம்ம திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தயவு செஞ்சு, பையனோ பிள்ளையோ, நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு கணவன் மனைவி அமைவதில் தயவு செஞ்சு உங்க சித்தத்தை என்ன பண்ணிடாதீங்க, கொண்டு வந்துடாதீங்க. கர்த்தர் அனுமதிச்சிருவாரு, ஓகேன்றுவாரு, எல்லாமே நடக்கும். ஆனா அங்க என்ன இருக்கும்? பாடுகளும் சஞ்சலங்களும் வருத்தங்கள் இருக்கும். ஆனா நெட்டையோ குட்டையோ சொட்டையோ மொட்டையோ ஆண்டவர் நீங்க சொன்னா ஓகே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்தீங்கன்னா
உங்க வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும். பரிபூர்ண ஆசீர்வாதம் அதில் இருக்கும். தேவன் அந்த குடும்பத்திலே ஆசீர்வாதுவார். தேவன் அந்த குடும்பத்தை பராமரிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு சின்ன ஜெபத்தை பவுல் இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர் ஜெபிக்கிறார். ஊழியக்காரனாகிய பவுல் விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் நினைக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1:12 வாசிப்போம். 2 தெசலோனிக்கேயர் 1:12. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும். என்ன சித்தங்க? எனக்கு இதெல்லாம் படிக்கும்போது உண்மையிலே என் மனசு அப்படியே உருகுங்க. என் மேல தயவுள்ள சித்தம்னா என்னங்க? என் மேல இரக்கம் பாராட்டி, என் மேல தயவு வச்சு, என் மேல பரிதாபப்பட்டு, என்னுடைய சூழ்நிலையை பார்த்து கலங்கி, ஐயோ இவன் இப்படி இருக்கிறானே, இவன் என்ன பண்ணணும்? தூக்கி விடணும் அப்படிங்கிறது யாருடைய சித்தம்? தேவனுடைய தயவுள்ள சித்தம். அந்த சித்தத்துல என்ன இருக்குதுங்க? தயவு இருக்குது. சொல்லுங்க, தேவ சித்தத்துல, பரிபூர்ண சித்தத்துல என்ன இருக்குது? சத்தமா சொல்லுங்க, தயவு. தேவனுடைய தயவு. பாட்டு பாடுங்க. வாங்க பேரண்ட் முன்னால வாங்க. என்ன பாடணும்? உங்க தயவேங்கிற ஒரு பாட்டு நீங்க புதுசா பாடுவீங்கல்ல, என்ன பாட்டு? ஆராதிக்கும் போது அழகா மேட்ச் பண்ணி கொண்டு இருக்கிறாரு பாருங்க. தயவுள்ள சித்தம். சொல்லுங்க சத்தமா, கொஞ்சம் இல்லைங்க, சொல்லுங்க என்னங்க? நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வாழ்க்கையில அந்த சித்தத்தை செஞ்சுட்டு நாம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் சித்தத்துல வாழ்றேன்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, தயவுள்ள சித்தம் முழுவதையும். சொல்லுங்க, விசுவாசத்தின் கிரியையும். எப்படிங்க? மேல கீழே எல்லாத்தையும் விட்டுருங்க, அந்த ஒண்ண மட்டும் எடுங்க. அவருடைய தயவுள்ள சித்தம் முழுவதையும். விசுவாசத்தின் கிரியை விட்டுருங்க. 3 காரியங்கள் சொல்றாரு. அதுல ஒண்ணு, தயவுள்ள சித்தம் முழுவதையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று எப்பொழுதும் உங்களுக்காக நான் என்ன செய்றேன்? வேண்டிக் கொள்கிறேன். அவர் வாக்கு பண்றாரு, எழுதி இருக்கிறாரு. நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய வேலையே அதுதான். அல்லேலூயா. அவருடைய சித்தம் முழுவதையும், தயவுள்ள சித்தம் முழுவதையும் பலமாய் உங்க வாழ்க்கையில செயல்படுத்துங்க ஆண்டவரே. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, ஆண்டவரே அதெல்லாம் நொறுக்கி போட்டு உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உங்களுடைய சித்தம் தான் ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் செய்யணும். உங்க சித்தம் மட்டுமே என்னை உயர்த்தும். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பத்துல நான் ஓடக்கூடாது, என்னுடைய விருப்பத்துல நான் வாழக்கூடாது. ஆமென். என்னுடைய அனுபவம் என்னை உயர்த்தாது, என்னுடைய அறிவு என்னை உயர்த்தாது. ஆமென். ஆண்டவரே, மனிதர்கள் என்னை உயர்த்த மாட்டார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலகத்துல தத்துவங்கள் வேணா ஏராளமா எழுதி வச்சுக்கலாம் நாம. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உயர்வை கர்த்தர் மாத்திரமே தருவார். கர்த்தர் மாத்திரமே மேன்மையை தருவார். கர்த்தர் மாத்திரமே உங்களை ஆசீர்வதிப்பார். உங்க குடும்பத்துக்குள்ள சமாதானம் வேணும்னா அங்க தேவ சித்தம் இருக்கணும். தேவ சித்தம் இல்லாத வீட்டுல
ஆமென். அங்க நாயும் பூனையும் எலியும் பூனையும் மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். கரணியும் பாம்புங்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, குடும்பத்துல ஒருபோதும் ஆண்டவரே அப்பா, நான் அனுமதிக்கப்பட்ட என் விருப்பத்துக்கு உட்பட்ட சித்தத்துல நான் வாழக்கூடாது. ஜோபனைங்க, என் அறிவு சொல்ற மாதிரி நான் வாழக்கூடாது. என் புத்தி சொல்ற மாதிரி நான் வாழக்கூடாது. நான் ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. ஓ ஹalleluya, ஹalleluya. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையில உங்களுடைய சித்தம் நிறைவேறட்டும். உங்களுடைய தயவு, அந்த சித்தத்துல உங்களுடைய தயவு இருக்குதுப்பா. சத்தமா சொல்லுங்க, உங்களுடைய தயவு இருக்கிறது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். அந்த தயவு என்னை பெரியவனாக்கும், என் வாழ்க்கையை மாற்றும். ஹalleluya. ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடுங்க. ரிபாதா ரிமானா ஹதேரி கரபாபாபாரா ஓரிகா பாபாபட